வணக்கம். வாங்க இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா பெதறி விட்டுக்கணும். கறியிலே போட்டு பார்த்தோம்னா நல்லா செட் ஆகிடும். ஃபுல்லாமல் இருக்காது, நல்லா வச்சுருக்கோம். மஞ்சள் பொடி நிறைய போட்டுக்கிட்டோம்னா கவிச்சு இல்லாமல் இருக்கும். மஞ்சத்தூள் உப்பு போட்டு பெதறி கறி அமுக்கி வச்சாச்சு. குழம்பு தாளித்து ஊற்றுவோம். ஆயில் சுட்டுடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். நல்லா வெந்துடணும். தக்காளி வெங்காயம் தக்காளி எல்லாம் ப்ரௌன் கலரில் மாறி நல்லா வெந்துடும். வெங்காயம் தக்காளி வெந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும். இது இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு சீரகம் எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டு நல்லா வெந்துடணும். வெந்து கலர் நல்லா ப்ரௌன் கலராக மாறணும். அது வரைக்கும் வேக விட்டுறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெந்துட்டு தாளிச்சவே அடுத்து கறியை போட்டுடணும். நல்லா கலந்து பெதறி விட்டுணும். கறி தண்ணி இல்லாமல் போட்டிருக்கோம். இந்த தாளிச்சதுலேயே லைட்டாக தண்ணி விடும். அந்த கறி அரை கடை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு சாந்து மிளகாய் பொடியெல்லாம் போட்டுக்கணும். நல்லா அரை கடை வந்துட்டு இப்போ மிளகு சாந்து மிளகாய் பொடியும் சேர்த்துக்கணும். குழம்பு சாந்து, தனி மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு காரத்துக்கு சேர்ந்த மாதிரி சேர்த்துக்கணும். தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா அடுப்பை நல்லா எரிச்சு விட்டா நல்லா திரண்டு வேகும். அப்போ தான் கறி நல்லா வெந்து செட் ஆகும். இந்த பாருங்கள், நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துட்டு. சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் எங்களுக்கு தேங்காய் சேர்க்கக்கூடாது, அதனால நாங்கள் சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் சேர்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக நல்லாயிருக்கும்.